பிரபல பின்னணி பாடகை சித்ரா அவங்களுக்கு கல்யாணமாகி 15 வருஷத்துக்கு அப்புறமா 2002ல் நந்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே ஆட்டிசம் குறைபாடு இருந்தது. இருந்தாலும் அவங்க நார்மலான குழந்தைகளை போல தான் வளர்த்துட்டு வந்தாங்க. மேலும் அவங்களுடைய குழந்தைய சென்னையில் 1ஆம் வகுப்பு சேர்த்துருந்தாங்க. எப்பவும் சிங்கர் சித்ரா அவங்களுடைய குழந்தையோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாமா. அவங்க எங்கேயாச்சும் வெளியில் நிகழ்ச்சிக்காக போக வேண்டிய கட்டாயம் வந்தது அப்படின்னா அவங்க விஷுவலாக பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்ச சிடிஸ் போட்டு கேட்டுட்டு இருக்க சொல்லிட்டு குழந்தைய விட்டுட்டு போவாங்களாமா. கடந்த 2011ல் துபாயில் நடந்த ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் கன்சர்ட்டில் பாடுறதுக்காக சிங்கர் சித்ரா போயிருக்காங்க. துபாயில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த சித்ரா நந்தனாவுக்கு பிடிச்ச கார்ட்டூனை டிவியில் போட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லிட்டு சிங்கர் சித்ரா குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க. குளிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்குறப்போ அவங்களுடைய குழந்தை நந்தனா ஹோட்டலுக்கு வெளியில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் விழுந்து இறந்துட்டாங்க. அவங்களுடைய டாக்டர் பற்றி பேசும்போது சிங்கர் சித்ரா நிறைய இடத்துல ரொம்பவே எமோஷனல் ஆயிருக்காங்க. அவங்களுடைய டாக்டர் பற்றி சிங்கர் சித்ரா ஒரு இன்டர்வியூவில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த குழந்தை எப்படி வெளியில் போச்சு அப்படிங்கிறதே தெரியல. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குழந்தை அதுக்கப்புறம் வெளியில் போய் ஸ்விம்மிங் பூலில் இருந்த லாக்கையும் எப்படி ஓப்பன் பண்ணான்னு தெரியல. இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது எனக்கே வியப்பாக இருக்குது அப்படின்றது போல சிங்கர் சித்ரா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. நந்தனா 2011லேயே இறந்திருந்தாலும் சிங்கர் சித்ரா மகள் நந்தனாவுடைய நினைப்பிலேயே இருக்கிறதாவும் அவங்களுக்கு வருஷம் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் நந்தனாவுடைய பிறந்தநாளான நேற்று சிங்கர் சித்ரா அவங்களுடைய வாழ்த்துக்களை எக்ஸ் பிளாட்ஃபார்மில் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒருத்தரோட பிறப்புக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் முடிஞ்சதும் அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அன்புக்குரியவங்களுக்கு காலம் வந்துட்டு அந்த காயத்தை ஆற்றும் அப்படின்றது போல சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது உண்மை இல்லை அப்படிங்கிறது. அந்த காயமும் அந்த காயத்தோட வலியும் இன்னும் ஆறாமல் அப்படியே இருக்குது. மிஸ் யூ நந்தனா அப்படின்றது போல சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே நந்தனா அப்படின்றது போல ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி சிங்கர் சித்ரா அவங்களுடைய குழந்தை நந்தனாவுக்கு பர்த்டே விஷஸ் சொல்லியிருக்காங்க.